ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலா அந்த ராகவை எதிர்த்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த ராகவோட கம்பெனிக்கே ஒரு போட்டியாக வந்து நம்ம நிலா கன்ஸ்ட்ரக்ஷன் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ நம்ம நிலா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக ஐயனார் துணை அந்த வீடை வந்து அடமானம் வைக்கிறதா எல்லாரும் வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க. எங்கே இந்த வானதி வந்து இதில் எதுனா பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சோழனும் பாண்டியும் வந்து நம்ம வானதியை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டாங்க. எது எப்படியோ இந்த நிலாவால் தான் இந்த வீடு இங்கே வந்துச்சு. அதனால நிலாவுக்காக நம்ம இந்த விஷயத்த கூட செய்யலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொன்னதை கேட்டு நம்ம வானதி, ஆமாம் ஆமாம், உங்கள் அன்னைக்குனா ஒன்று நீங்கள் ஓடி போய் செய்வீங்களே, அது என்ன உங்கள் அன்னைக்கு ஒன்றுனாக்கா இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து அவங்க சொல்கிறது அதுக்கு தலையாட்டிக்கிட்டு அப்படியே செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாண்டி என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, இந்த வீட்டை அடமானலாக வச்சு காசெல்லாம் வாங்க வேண்டாம், நான் வேற ஒரு வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் தான் இந்த அண்ணியால் தானே இந்த வீடே இங்கே வந்துச்சு. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த வீடை அடமானம் வச்சு காசு தானே கொடுக்க போகிறோம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டி சொன்னாலும் கூட, ஏன் இது நீ உன்னுடைய கடை லீஸ் எடுத்துல, அப்போ இந்த வீட்டை அடமானம் வச்சு அந்த காசை வச்சு அந்த கடையை எடுத்துருக்கலாம்ல, ஏன் அது பண்ணலை அப்படின்றாங்க. அப்போ நம்ம பாண்டியனை சொல்கிறாங்க, அப்போங்க பாருவானது, இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தமா இல்லை அந்த பத்திரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நாங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தோம். அப்போது கோர்ட்டில் கேஸ் இருந்துச்சு, இப்போ தான் எல்லாம் தீர்ந்துடுச்சுல்ல, இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம்னு தெரிஞ்சிடுச்சுல்ல, இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம்ல, அதனால தான் இந்த வீட்டை அடமானம் வச்சு நிலா அன்னை கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக நாங்கள் 5 லட்ச ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஏன் சொல்லப்போனால் நான் கடையை லீஸ் எடுக்கிறதுக்கு ஆளாக காசு கொடுத்ததே நிலா தான். அவங்களோட சேவிங்ஸிலிருந்து முதல்ல ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நல்லா இருக்கணும், அவங்களோட கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. போதும் போதும், இதுக்கப்புறம் உங்கள் அன்னி போகிற நேரத்தெல்லாம் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி அமைதியாயிட்டாங்க. சரி, இப்போ 5 லட்ச ரூபாய் வந்தாச்சு, இந்த கம்பெனியும் ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த ராகவ் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இண்டஸ்ட்ரியில் இந்த நிலாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பெரிய லெவலில் வரக்கூடாது, அது எப்படி என்ன மீறி இவங்க கம்பெனியில் ஆரம்பிக்கலாம், இவங்க என்னுடைய கம்பெனியில் ஒரு ஸ்டாப்பாக வேலை செஞ்சவங்க, இப்போது அவங்க என்னுடைய கம்பெனிக்கு ஈக்குவலாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தா நான் சும்மா விட்டுடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவ் நிறைய பிரச்சனைகளை பண்ணுவான். அந்த ராகவோட பிரச்சனையெல்லாம் மீறி நம்ம நிலா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் அவங்க ஜெயிச்சு வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம சோழன் உறுதுணையாக இருக்கணும். நம்ம நிலா போடுற அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து நம்ம சேரனே வந்து மேஸ்திரியாக இருந்து அதுவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி ரொம்பவும் நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிலா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி சொல்லிட்டு ராகவ் முன்னாடி எல்லாரும் வந்து நம்ம நிலாவை பெருமையாக பேசுகிற அளவுக்கு அந்த ராகவுக்கு சரியான ஒரு செருப்படி பதிலடியே நம்ம நிலா கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த கம்பெனியை ஆரம்பித்த உடனே அவங்க ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் போட்டு ரொம்பவும் அதிகமாக வந்து வேலை பார்த்து இந்த கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது. அதுக்கு இந்த ஐயனார் துணை குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஆக மொத்தம் இப்போ நம்ம நிலா அந்த கம்பெனியை ஆரம்பிக்கும் போது நம்ம நிலா தான் அதை வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. கூடவே நம்ம சேரன் சோழன் பாண்டி எல்லாருமே வந்து அவங்கள கைத்தட்டுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் இல்லாமல் இந்த கம்பெனியே இல்லை அப்படின்ற ஒரு நினைப்பில் நம்ம நிலா அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடாது. அதே சமயம் அவங்களுடைய காசு அந்த வீட்டை நம்ம மீட்டு கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் பகலமாக அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க நம்ம நிலா. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கம்பெனியில் ஹார்ட் ஒர்க் போட்டது, இப்போ நம்மளுடைய கம்பெனியில் நம்ம ஹார்ட் ஒர்க் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட்டுக்கிட்டலாம் சொல்லி நம்ம நிலா இந்த கம்பெனியை நம்பர் 1 கம்பெனியாக மாற்றுறது பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.